பிஜேபி கட்சியோட எல்லா பொறுப்புல இருந்தும் அரசியல் பிரமுகர் திருச்சி சூர்யா கடந்த மாசம் நீக்கப்பட்டாரு. இவரோட இந்த திடீர் நீக்கம் பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். திருச்சி சூர்யா கட்சிக்கு எதிராகவும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் செயல்படுறாருன்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சு. இப்படி பிஜேபியில இருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா அந்த கட்சியில உள்ள சிலரை பத்தி பல ஆதாரங்களை முன்வச்சு குற்றம் சாட்டிட்டு வராரு. அந்த வகையில அமைச்சர் எல்முருகனை பத்தி அவர் பேசியிருக்கிறது இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு. திருச்சி சூர்யாவோட ரீசன்ட் இன்டர்வியூ இப்ப வைரல் ஆயிட்டு வருது. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர் எல்முருகனுக்கும் ஒரு பிரபல நடிகைக்கும் தொடர்பு இருக்கு. அந்த நடிகையோட பேரை சொல்ல மாட்டேன். பிரதமர் மோடி டெல்லியில உள்ள அமைச்சர் எல்முருகன் வீட்டுல பொங்கல் கொண்டாடி இருந்தாரு. அந்த விழாக்கு அந்த நடிகையும் போயிருந்தாங்க. கட்சியோட எந்த தொடர்புமே இல்லாத அந்த நடிகை எதுக்கு அந்த விழாக்கு போகணும்? எங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு எல்முருகனை பத்தி பல அதிர்ச்சி தகவலை சொல்லி இருக்காரு. இந்த செய்தி வெளியானதுல இருந்தே திருச்சி சூர்யா சொல்ற நடிகை மீனாதான்னு பலருமே பேசிட்டு வராங்க. நுரையீரல் தொற்று காரணமா அவங்களோட கணவர் வித்யாசாகரை இழந்த மீனா இப்போதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வராங்க. நண்பர்களோட பல நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அண்ட் சோசியல் மீடியாலையும் இப்ப ஆக்டிவா இருக்காங்க. இந்த நிலையில அவங்களுக்கு 2வது திருமணம் ஆக போகுதுன்னு செய்திகள் பரவி அது சர்ச்சையானப்ப கூட நான் இப்போதைக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, அந்த மாதிரி வெளிவர செய்திகள் எல்லாம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, அது எதுவுமே உண்மை இல்ல, வெறும் வதந்தின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த நிலையில இப்ப அமைச்சர் எல்முருகன் கூட மீனாவை தொடர்பு படுத்தி பேசப்படுறது பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. மேலும் திருச்சி சூர்யா சொல்ற அந்த பொங்கல் விழாவில் நடிகை மீனா மற்றும் கலா மாஸ்டர் தான் இருக்காங்க. இதை நோட் பண்ண பலருமே நடிகை மீனாவை தான் திருச்சி சூர்யா சொல்லியிருக்காருன்னு இப்போ பலவிதமா சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கலா மாஸ்டர் பிஜேபி பிரமுகரா இருக்காங்க. சோ மீனா கலா மாஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால கூட அந்த விழால கலந்துருக்கலாம்னு இந்த வதந்திகளுக்கு மீனாவோட ஃபேன்ஸ் பதில் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இதுக்கு மீனாவே பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வதந்தி ஹேட்டர்ஸால உருவாக்கப்படுது, முட்டாள்களால இந்த மாதிரி செய்திகள் பரப்பப்படுது, மூடர்களால இந்த செய்தி நம்பப்படுது அப்படின்னு ஆக்ட்ரஸ் மீனா அப்படிங்கிற ஐடி மூலமா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த போஸ்ட் போடப்பட்டிருக்கு. பலருமே இது நடிகை மீனாவோட ஒரிஜினல் அக்கௌண்ட்னு நினைச்சு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த அக்கௌண்ட் மீனாவோட ஒரிஜினல் அக்கௌண்ட் இல்ல, ஃபேன் பேஜ்னு சொல்லப்படுது. இந்த போஸ்ட்ல குஷ்புவும் ஸ்ட்ராங்காரு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது மூலமா இது மீனாவோட ஒரிஜினல் ஐடியா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சோ இந்த சர்ச்சைக்கு மீனா தரப்புல இருந்தே பதில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.